ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸி மைதா போண்டா செஞ்சிருக்கேன். இது ஈவினிங் டயத்துல டீ காஃபி போறதுக்குள்ள ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு நம்ம செய்யறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு, நீங்க எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்ல 3/4 கப் அளவு, அதாவது 200 கிராம் அளவுக்கு தயிர் எடுக்கிறேன். இதுல நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. தயிர் கொஞ்சம் புளிக்காம பாத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு புளிப்பு பிடிச்சதுன்னா புளிச்ச தயிர் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, இல்ல ஒரு அங்குல துண்டு இஞ்சி, கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். பெருங்காயத்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுங்கிறதுனால இதெல்லாம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம ஒரு 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இத வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இத கையில தண்ணி தொட்டு நம்ம எண்ணெயில குட்டி குட்டியா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா காய வச்சிருக்கேன். கையில கொஞ்சமா தண்ணி தொட்டிருக்கேன். இது ஒவ்வொரு தடவையும் போடும்போது நம்ம தண்ணியை தொட்டு தொட்டு தான் போடணும். அப்பதான் இது போட வரும், இல்லைன்னா கையில அப்படியே ஒட்டிக்கும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிருக்க வேண்டாம். நீங்க போட்ட உடனே சூடாவே சர்வ் பண்ணிடுங்க, இல்லைன்னா நேரம் ஆக ஆக டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதை எந்த அளவுக்கு கலக்குறோமோ அதுவும் இதுக்கு நம்ம ஒரு 20 நிமிஷம் கொடுக்குற ரெஸ்டும் தான் இதுக்கு உள்ள வேலையே. நம்ம போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூடா சர்வ் பண்ண வேண்டியதான். ஈஸி மைதா போண்டா தயார். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பிரியாஸ் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.